ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி புது யுகம் வழங்கும் நம்ம வீட்டு சமையல். நான் அர்ஜுன். இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஃபேமஸான ஹோட்டலான கிராண்ட் ஹோட்டல் டி யூரோப்பில் தான் இருக்கேன். ஸோ இந்த ஹோட்டல் 135 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹோட்டலில் வந்துட்டு ஃபுட்டும் ஃபேமஸ் ப்ளஸ் டிஷ்ஷஸும் ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க பார்க்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஹோட்டலில் இருக்க டிஷ்ஷஸ் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க அத்தியாவசிய பொருட்களை வச்சு ஈஸியாக சுவையாக செய்ய முடியுங்க. அதுதான் நம்ம ஷோவோட கான்செப்ட். இந்த ஷோவில் நம்மளுக்காக பெரிய பெரிய செஃப்ஸ், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் செஃப்ஸாக இருக்கட்டும், நல்ல நம்பர் 1 செஃப்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்காக நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு காட்ட போகிறாங்க. நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி புது யுகம் வழங்கும் நம்ம வீட்டு சமையல். நான் அர்ஜுன். நம்ம கூட இன்னைக்கு செஃப் சரவணன் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. ஓகே செஃப், இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் செஞ்சு அசத்த போறோம்? இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ்ஷோட நேம் வந்து பாண்டி ப்ரான் கறி. ஓகே, இது வந்து பாண்டியிலே இது நம்ம ரெஸ்டாரண்டோட ஃபேமஸான டிஷ். இதுவும் நம்ம ரெஸ்டாரண்டோட ஒன் ஆஃப் த டாப் செல்லிங் டிஷ்ஷஸில் வந்து இதுவும் ஒரு டிஷ்ஷஸ்ன்றது பாண்டி ப்ரான் கறின்றதை நான் சொல்லிக்கிறேன். பாண்டி ப்ரான் கறி. ஸோ பாண்டிச்சேரியில் ரொம்ப ஃபேமஸான டிஷ் அது. பாண்டிச்சேரியில் வந்துட்டு இப்போ ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் தான் ஃபேமஸ். இப்போ நான் ஏற்கனவே உங்ககிட்ட லாஸ்ட் எபிசோட நான் சொல்லியிருந்த மாதிரி இப்போ வந்து வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம ப்ரான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பாண்டிச்சேரிக்கு வர டூரிஸ்ட் ஆகட்டும் யாராகட்டும் எல்லாமே வந்து சீ ஃபுட் வந்துட்டு பாண்டிச்சேரியில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கின்றதுனால அவங்க சீ ஃபுட் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. எதுக்காக அந்த பேர் கிடைச்சது? இல்லை, இந்த பாண்டி ப்ரான் கறி நம்ம வச்ச நேம் வந்து எந்த ரீசன்னாலன்னா இது வந்துட்டு மக்களை ஈஸியாக போய் ரீச் ஆகணும். அந்த ரீசனுக்கோசம் தான் நம்ம வச்ச கிரேவி வந்து பாண்டி ப்ரான் கறி. இது நம்ம ஈஸியாக நம்ம வீட்லேயும் செஞ்சு பார்க்கக்கூடிய கிரேவி தான் இந்த பாண்டி ப்ரான் கறி. ஓகே செஃப், இதுக்கு என்னென்ன செய்முறை அப்படின்றத சொல்லிட்டு இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை? ஃபஸ்ட்டு இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு தேங்காய் எண்ணெய். இது வந்துட்டு ஒரு தேங்காய் எண்ணெயில் செய்யக்கூடிய தேங்காய் பாலும் தேங்காய் எண்ணெயும் தான் முக்கியமான விஷயம். ஸோ இது தேங்காய் எண்ணெய், அதுக்கடுத்து இது தேங்காய் பால், திருவண்ண தேங்காயிலேருந்து எடுத்து வச்ச தேங்காய் பால். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது வடகம், நம்ம எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுற வடகம், பச்சை மிளகா, கடவுள் தம்பயிறு, தேங்காய் திருவன்த்து, நம்ம வீட்டிலே வந்துட்டு தேங்காய் திருவல், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, கடலப்பருப்பு. இது வந்து சாப் மசாலான்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் வந்துட்டு வெங்காயம் தக்காளி மாதிரி ஒரு சட்னி ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இதுதான் சாப் மசாலா. இது வந்துட்டு இது ஒரு எல்லோ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னா ஆனியனு கேஷ்யூநட்டு இதை போட்டு ஒரு கிரேவி போல் ரெடி பண்ணி நம்ம எல்லா ஹோட்டல்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம டேரெக்டாகவே வந்துட்டு எல்லோ கிரேவி இல்லைனா கூட நம்ம வீட்டிலே இந்த தேங்காய் பாலை வச்சு இந்த கிரேவி நம்ம ஈஸியாகவும் செய்யலாம். கேரளா சைடில் ஸ்ரீலங்கா சைட்லாம் கோகனட் ஆயில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இந்த டிஷ்ஷில் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஒன்றும் காரணன்றது பெரிய காரணம்லாம் கிடையாது. இது வந்து நம்மளுடைய ஃபுட்டோடைய டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ரிச் பண்ணி கொடுக்கும். ஸோ நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலாக எந்த ஒரு ஃப்ளேவரும் கிடையாது. பட் கோகனட் ஆயிலில் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அதில் உள்ள ஃப்ளேவர், கோகனட்டுக்கு உண்டான ஃப்ளேவர் வந்துட்டு இருக்கும். ஏன்னா இது பேசிக்காக வந்துட்டு இது கோகனட் சம்மந்தப்பட்ட கிரேவின்றதுனால நம்ம கோகனட் ஆயில் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே சூப்பர். நம்ம இப்போ சமைக்கிறதுக்கு போயிடுவோமா? ஃபஸ்ட்டு இது நான் கோகனட் ஆயில் வந்துட்டு நான் ஊற்றிக்கிறேன். ஓகே, ஸோ எத்தனை டீஸ்பூன் ஊற்றணும்? ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கிரேவி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ பாண்டிக்கு ப்ரான் கறியில் வந்துட்டு அந்த ப்ரான் கறி ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். அது கூட அக்காம்பனிமெண்ட் என்னென்னா வந்துட்டு கோகனட் ரைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கிரேவி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோகனட் ரைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கடுகு. ஓகே, கடுகு வந்துட்டு தேவையான அளவு. அந்த தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தேங்காய் எண்ணெய் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே ஹீட் ஆச்சுனால ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும் இல்லையா? நம்ம ஹோட்டலை பற்றி நான் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கும்போது சொல்ல விருப்பப்படுறேன். நம்ம ஹோட்டல் வந்துட்டு மீரான்றது வந்துட்டு ட்ரிப் அட்வைஸில் நம்பர் 1 ரெஸ்டாரண்ட் பாண்டிச்சேரியிலே இருக்குது. இது வந்துட்டு 18th செஞ்சுரியில் பாண்டிச்சேரியிலே நம்ம முதல் ஹோட்டலாக கட்டுறது பார்த்தீங்கன்னா இது நம்ம ஹோட்டல் தான். அது இல்லாமல் வந்துட்டு இது மீரா அரவிந்த ஆசிரமில் மீரா அல்ஃபோன்ஸா மேடம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து நம்ம ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர், மக்கள் தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் நம்ம ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கிறாரு. ஓஹோ, ஆஹா. ஸோ இவ்வளோ பேர் இருக்கு இந்த ஹோட்டலுக்கு. 135 வருடமா? 18th செஞ்சுரியில் ஃபஸ்ட்டு ஹோட்டல். அப்பா, இத்தனை வருஷம். ஸோ இப்போ வரைக்கும் நம்பர் 1 இருக்குன்றது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயங்க.
ஸோ எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு சிஎம்மா இருக்கும்போது வந்தாரா இங்க? எப்போ வந்தாரு? சிஎம்மா இருக்கும்போது தான் வந்து ஸ்டே பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து என்ன ஃபுட் அவர் வந்து ரசிச்சு சாப்பிட்டாங்க? இங்கே அதுதான் நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொன்ன மாதிரி வந்து சீ ஃபுட் வந்துட்டு இங்கே அப்பத்துலேருந்தே நாம் வந்துட்டு சீ ஃபுட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நம்ம தான் ஃபஸ்ட்டு ஹோட்டலில் வந்துட்டு லாப்ஸ்டர் வந்துட்டு கெஸ்ட்டுக்குன்னு பார்த்து லாப்ஸ்டர் வந்து சர்வ் பண்ண ஹோட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஹோட்டல் தி யூரோப் மீரா ரெஸ்டாரண்ட் தான். அப்பத்துலேருந்தே இந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஃபுட்டுக்கு. அவர் விரும்பி சாப்பிட்ட ஃபுட்டு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அவர் விரும்பி சாப்பிட்ட ஃபுட்டு எக்ஸாக்டாக எங்களுக்கு தெரியல. பட் எங்களுடைய புக்கில் அந்த ரீட் பண்ணும்போது பார்த்தது என்னென்னா அவர் விரும்பி சாப்பிட்டது சீ ஃபுட்டு தான் விரும்பி சாப்பிட்டுக்கிறார். சீ ஃபுட்டு தான் நல்லா விரும்பி சாப்பிட்ருக்காரு. சூப்பர். ஸோ இப்போ இது எந்த லெவலுக்கு ரெடியாக இருக்குது? ஆல்மோஸ்ட் ஒரு 50% முடிஞ்சு. ஓகே. ஸோ இப்போ எல்லோ கிரேவி போட்டிங்க இல்லையா? இப்போ எல்லோ கிரேவி நான் போட்டுட்டேன். இப்போ ப்ரானை ஃபஸ்ட்டு போட்டு நான் நல்லா ப்ரானை வந்து அந்த கோகோனட் மில்க்கு அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ எல்லோ கிரேவியும் போட்டுட்டேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கிரேவியோட அந்த ப்ரானை வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே. இது எத்தனை நிமிஷம் வேகணும்? ப்ரான் வந்துட்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா 3 to 4 நிமிஷத்தில் ப்ரான் வந்துட்டு குக் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம கிரேவியில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? நம்ம ப்ரான் வந்துட்டு மீடியம் ப்ரான், சின்ன சைஸ் ப்ரான் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே. அது வந்து கிரேவிக்கும் சாப்பிடும்போது நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம சின்ன சைஸ் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நம்ம கிரேவி ஆட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுக்காதா? இல்லை, அந்த கிரேவி வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம உங்ககிட்ட எல்லோ கிரேவி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்துட்டு ப்ரீ குக்குடாக அந்த கிரேவி பண்ணி வச்சதுனால இந்த சாப் மசாலான்றது நம்ம வீட்டில் பண்ணுற தக்காளி சட்னி போல தான் இருக்கும். வெங்காய தக்காளி சட்னி, சாப் சட்னின்ற போல தான் அதை போட்டு நம்ம இதில் நம்ம ஆட் பண்ணுறோம் இதில். ஓகே, சூப்பர். ஸோ இது வந்துட்டு வேகத்துக்கு இன்னொரு 2 to 3 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பராக வந்துட்டு கறி வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெடி ஆகிடுச்சா செஃப்? ஆல்மோஸ்ட் இந்த ப்ரான் கிரேவி ரெடி. ஸோ கடைசியாக வந்து சால்ட் மட்டும் போட்டுக்கிறேன். ஆஹா. ஸோ சால்ட் வந்து தேவையான அளவு போட்டால் போதும். தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிரேவியும் இந்த ப்ரானும் வந்துட்டு அந்த தேங்காய் பால் ஊற்றும் போது அந்த கன்சிஸ்டன்ட்ல திக்காக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இது ரெடி ஆயிடுச்சு. ஓகே, சூப்பர். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கிரேவி ரெடி. ஓகே, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்துட்டு நம்ம வேற பவுலில் வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு செமி திக்கடாக இருக்கும் இந்த கிரேவி. ஓகே. ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்காது. ஸோ ஒரு செமி திக்கடாக இருக்கும். செமி திக் கிரேவியாக ரெடி ஆனோன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளேவர் பார்க்கலாம். ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காயோடைய அந்த கோகோனட் ஆயிலோட ஃப்ளேவரும் நல்ல மர்ஜ் ஆகி அது உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃப்ளேவர் வந்துட்டு இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் செஃப்? இது கூட அக்காம்பனிமெண்ட் என்ன போகும்னா, இப்போ இது கிரேவியே வந்துட்டு பாண்டி ப்ரான் கறின்றதுனால இப்போ பாண்டி ஸ்டைலில் வந்துட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு கோகோனட் ரைஸ் இது கூட நல்ல அக்காம்பனிமெண்ட்டாக போகும். தேங்காய் வீட்டில் செய்கிற தேங்காய் சாதம் தான் இது. ஸோ அடுத்து இப்போ நம்ம தேங்காய் சாதம் பண்ண போகிறோம் இல்லை செஃப்? இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதத்துக்கு ஓகே கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் எண்ணெய். ஓகே, 2 டீஸ்பூன் எண்ணெய். அது கூட வேறு என்ன சேர்க்கணும்? எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் சூடாகிட்ட பிறகு கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். கடலைப்பருப்பு வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அந்த ஆயிலை வந்துட்டு கொஞ்சம் விடணும். ஓகே. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் உங்களுக்கு தெரியும். அந்த தேங்காய் எண்ணெய் கூட வந்துட்டு அந்த இது வந்த பிறகு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அடுத்தது நம்ம இந்த கடலைப்பருப்பு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அந்த ப்ரௌனிஷ் கலர் வந்துட்ட பிறகு நம்ம வந்துட்டு கடுகு மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே. கடுகு இப்போ தாளிச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கடுகு தானே ஃபஸ்ட்டு போடுவாங்க இல்லையா? கடுகை ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா கடுகு வந்துட்டு சின்னதாக சைஸ்ன்றதுனால வந்துட்டு கடுகு வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு பொரிச்சிடும். ஆனால் கடலைப்பருப்பு வந்துட்டு அதோடைய சைஸே பெருசாக இருக்கிறதுனால வந்துட்டு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு தான் போடணும். அந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அந்த கடுகு உளுத்தம் பயிர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ரெண்டுமே அடுத்த சமயத்தில் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு கிராக்கிங் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இந்த கடுகும் கடலைப்பயிரும் கிராக்கிங் ஆகிட்ட பிறகு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணணும். ஓகே, இது நார்மல் நம்ம எப்போதுமே செய்கிற அந்த தாளிப்பு தான்.
உங்களுக்கு இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு பச்சை மிளகாய். நீங்கள் தேங்காய் சாதம் வந்துட்டு தேங்காய் சாதம் உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணுன்னா கூட நீங்கள் பச்சை மிளகாய் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நார்மலாக செட்டிலாக வேணும்னா தேவையான அளவு பச்சை மிளகாய் நீங்கள் ஒரு ஆஃப் பச்சை மிளகாய் போடலாம். அதுக்கடுத்து நான் இஞ்சி வந்துட்டு நல்லா ஜூலியன்ஸாக பீல் பண்ணிட்டு இஞ்சி நான் போட்டிருக்கேன். இதை நல்லா நம்ம வதக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தாளிப்புடைய ஸ்மெல்லு வந்துட்டு வருது. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அரோமான்னு சொல்லுவாங்க இல்லையா, தேங்காய் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் தேங்காய் ஆட் பண்ணுறேன். தேங்காய் போடுறதுக்கு அப்புறம் எத்தனை நிமிஷம் வதக்கணும்? அந்த தேங்காயும் அந்த ஆயிலும் வதக்குற டைம் தான். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆயில் இது எல்லாமே வதங்கி இருக்கிறதுனால நம்ம இது மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த தேங்காயும் அது மட்டும் வதக்கினாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போதும். இப்போ வந்துட்டு நான் ரைஸ் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு நான் பாஸ்மதி ரைஸ் பண்ணுறேன். நம்ம நார்மல் ரைஸே கூட நம்ம வீட்டில் பயன்படுத்தலாம். ஓகே, நம்ம வீட்டில் இருக்க என்ன ரைஸில் இருந்தோ நீங்கள் வந்து தேங்காய் சாதம் தேவையான அளவு நான் சால்ட்டு போட்டுக்கிறேன். இதில் ஸ்பெஷல் என்னென்னா அந்த தேங்காய் சாதத்தை விட அந்த கறி தான், அந்த கிரேவி இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்பெஷலு. ஸோ அழகாக வந்துட்டு ஈஸியாக செஞ்சு காமிச்சிட்டாரு. 5 நிமிஷத்தில் அழகான சூப்பரான சுவையான தேங்காய் சாதம் ரெடி. ஆஹா, பார்த்தீங்கன்னா அந்த தேங்காயும் அந்த ரைஸும் அந்த சாதத்தோட மிக்ஸ் பண்ணிட்டோம்னா தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் செஃப், தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த பிளேட்டிங் செஷன் தான் என்னோட செஷன் அது. ஸோ அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். செஃப் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நம்மளும் ரெடி. வாங்க, அப்போ சாப்பிட்றதுக்கான கட்டம் வந்துருச்சுங்க. ஸோ நீங்கள் கையில் இப்படி கொடுத்தீங்கன்னா நான் இப்படி கையில் வாங்கி லபக்குன்னு வாயில் போட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ண கோகோனட் ரைஸ் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ரெடி பண்ண கிரேவி வந்து இதில் ஊற்றி உங்களுக்கோசம் வச்சுருக்கேன். இது கூட வந்துட்டு கொஞ்சம் போல் வந்துட்டு ஆனியன்ஸ் என்ன வெஜிடபிள் இருக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? சூப்பர். ஆஹா, அழகாக வந்துடுச்சு. நம்ம மீரா ஸ்பெஷல் பாண்டி ப்ரான் கறி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் இந்த கோகோனட் ரைஸ் இந்த சாலடோடு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நான் ரெடியாக இருக்கேன். டாப் செல்லிங் ஐட்டம். இதை சாப்பிட்டு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். கண்டிப்பாக செஃப், நான் ரெடியாக இருக்கேன். ஆஹா, போட்டு நீங்கள் அந்த ரைஸோடு சாப்பிடும்போது இன்னும் உங்களுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த ரைஸ் கூட. நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு பைட்டுக்கும் ஒவ்வொரு ரைஸ் சாப்பிடும்போது. செஃப், உண்மையிலே டிஷ் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அந்த ரைஸுக்கும் அந்த கிரேவிக்கும் சூப்பராக அருமையாக இருந்துச்சு. அந்த டேஸ்ட் பார்க்கும்போது அந்த அரோமா, அந்த ஸ்மெல்லு ப்ளஸ் அப்படியே எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு கேரளா வைபுக்கே கொண்டு போயிடுச்சு. ஏன்னா கேரளா சைடு தான் வந்துட்டு தேங்காய் போட்டு நிறைய செய்வாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தேங்காய் சாதம் ப்ளஸ் தேங்காய் போட்ட ஒரு கிரேவி சூப்பராக அழகாக இருந்தது. ப்ரான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜூஸியாக நல்லா அழகாக வெந்திருந்தது. செஃப், இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷும் ஈஸியாக செஞ்சு அசத்திட்டே இருக்கீங்க. இதை மக்களும் பார்த்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்லணும் சொல்லுங்கள். இது வீட்டில் செய்யக்கூடிய ஈஸியான டிஷ்ஷஸ் தான். இது வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி தான் நம்ம இந்த டிஷ்ஷு பண்ணியிருக்கோம். ஸோ எந்த பொருளையும் நம்ம வெளியில் இதுக்குன்னு நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணி பாருங்கள். செஃப், இன்றைக்கி சூப்பராக பாண்டி ப்ரான் கறி வித் கோகனட் ரைஸ் கொடுத்து சூப்பராக அசத்தினீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் மெயினாக வந்துட்டு சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக பண்ண வேண்டிய டைமிங்லெஸ் உள்ள ஒரு டிஷ் இது. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் நானும் செஃப்பும் அடுத்து ஒரு சூப்பரான ஒண்டர்ஃபுல்லான ஒரு டிஷ்ஷோடு நாங்கள் வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் அர்ஜுன், செஃப் சரவணன். நன்றி, வணக்கம். வணக்கம்.